வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. நேத்து எபிசோட் எண்டுல பார்த்தீங்கன்னா, டப்பா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார்ல அருண். அத பத்தி பார்க்கலாம். "டப்பா, டப்பா சார். டப்பா அடிக்கிறான் சார். பச்சையா டப்பா அடிக்கிறான் சார். முத்துக்குமரன், மஞ்சரிகை" அப்படின்லாம் வந்து பயங்கரமா எமோஷன் ஆயி கத்திக்கிட்டுலாம் இருந்தாப்டி. ஒரே ஒரு குறும்படம். விஜய் டிவி மறைக்கிற குறும்படம். அந்த குறும்படம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இவருடைய டப்பா டான்ஸ் ஆடிடும். இவரோட சேர்த்து இன்னும் ஒரு 5 பேர் டப்பாவும் டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் போடுவாங்களா? நேத்து போடல. இன்னைக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கிரியேட்டிவ் டீம் மாறிடுச்சு. அவங்க மைண்ட் மாறிடுச்சு. நடுவுல இருக்கிற அந்த கோட்ட வேற அழிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஷஃபில் பண்ணி எப்படி வேணா விளையாடலாம். இண்டிவிஜுவலா விளையாடலாம்னு சொல்ட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்றவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு அந்த குறும்படம் இல்லையாம். ஏன் அந்த குறும்படத்த போட மாட்றாங்க? சுவாரஸ்யமாவணும்னு ஆசைப்படுறவங்க இந்த குறும்படத்த போட்டா தானே, சிலர் எக்ஸ்போஸ் ஆனா தானே, மத்தவங்கலாம் அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டா தானே, இந்த வாக்குவாதத்தில சண்டை வந்தா தானே, அதுக்கப்புறம் அவங்க மாறி மாறி முகத்திரைய கிழிச்சா தானே சுவாரஸ்யம் ஆகும். அப்புறம் எப்படி சுவாரஸ்யம் ஆகும்? அத விட்டு சும்மாவே ரோஸ்ட் பண்ணுங்கன்னா, இந்த குறும்படத்த போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்கல்ல. ஏன்னா, இங்க ப்ரொவிஷனுக்காக டாஸ்க் நடக்குது. ஆண்கள் டீமுக்கான ப்ரொவிஷன் தனி, பெண்கள் டீமுக்கான ப்ரொவிஷன் தனி. இதுல ஆண்களும், பெண்களும் சிலர் மட்டும் ஒரு குரூப்பா சேர்ந்து, அவங்க எல்லா பொருளையும் திருடி நைட்ல சமைச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னா, இது தொடர்ந்து செய்றாங்கன்னா, அது சாதாரண விஷயமா? சின்ன ரூல் பிரேக்கா அது? எவ்வளோ பெரிய தப்பு அது? எக்ஸ்போஸ் பண்ணி விடணும்ல மக்கள்கிட்ட. இதனால ப்ரொவிஷன் இல்லாம சாப்பிடாம பட்டினியா இருக்கிறாங்க சிலர். அப்ப இது கேட்கணும்ல. இது உள்ள நெறைய இடத்துல பேசப்பட்டது. நேத்து தான் முத்துக்குமரனுக்கே தெரியுது. இந்த மாரி இவங்க இருட்டு கடை, திருட்டு பிரியாணி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை பண்ணது தான் வெளிய வந்திருக்குது. இன்னொரு முறை நேத்து பண்ணாங்கல்ல, அது வெளிய வரல. இன்னும் தெர்ல. அது எப்ப வரும்னு தெர்ல. ஆனா விஜிஎஸ் அத கேட்டிருக்கணும்ல. தொடர்ந்து பண்றாங்க. இப்படி தொடர்ந்து ரூல் பிரேக் பண்றாங்க. ஊட்டி விட்டாவே தப்பு அப்படின்றாரு பிக் பாஸ். இவனுங்க வந்து பொருள திருடி சமைச்சு சாப்பிட்டுட்டு அத சந்தோஷமா அத பத்தி பேசிட்டு போறானுங்க. 1 நாள் 2 நாள் இல்ல. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அத கேட்கணுமா வேணாவா? காப்பாத்துறாங்க. இதுதான் சேனல் ப்ராடக்ட்ட காப்பாத்துறதா விஜய் டிவி? அப்படிதான் நம்ம கேட்க தோணுது. இப்ப இவரு சொல்றார்ல ஃபேவரைட்டிசம் இத விடவாடா ஃபேவரைட்டிசம் இருக்கு. இப்ப டப்பா சார்ன்றார்ல. விஷாலுக்கு அடிக்கிறத விடவா டப்பா? அங்க முத்து வந்து மஞ்சரிக்கு அடிச்சிட்டாரு. முதல்ல முத்து பஞ்சாயத்து வருவோம். முதல்ல விஷால் பெஸ்ட், வொர்ஸ்ட்ன்னு எந்த டாஸ்க் நடந்தாலும், விஷால் யார நாமினேட் பண்றாப்படியோ, அவர தான் வந்து அருணும் நாமினேட் பண்ணுவாப்படி. இத விடவாடா டப்பா அடிப்பாங்க? எல்லாத்துக்கும் மேல கேப்டனா இருக்கும்போது ஒரு அருண், இந்த மாரி பொருட்கள திருடி சாப்பிடுறது இல்ல, சமைச்சு சாப்பிடுறது இருக்குல்ல, அது சரியா அது? அது விஷால் தான் அந்த கேங் லீடரு. அப்ப அத பத்தி கேட்காம அந்த கேங்ல ஒருத்தனா போயிட்டு, அப்பாடா சாப்பிட்டுட்டு இந்த திருட்டு சாப்பாட, இப்ப போய் படுத்தா சொர்க்கம் மாரி இருக்கும். சொன்னது யாரு? இந்த மொக்க குழந்தை. நேர்மைய பத்தி இவன் பேசுறான். நேர்மைய பத்தி நீ பேசலாமாடா? முத்து வந்து மூஞ்ச நல்லவன் மாரி வச்சுக்கிறான்னா, அது ஒரு நாள் யாராவது பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கங்களேன் வெளிய, கண்டிப்பா கண்டுபிடிச்சுடுவான். யாராவது ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தாவாம். "டேய் நீங்க என்ன சீக்ரெட் டாஸ்க்கா விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லா பக்கமும் கேமரா இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துன்னு தான்டா இருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இதுல யாராவது ஒருத்தன் பார்த்தா, யார் அந்த ஒருத்தன்? இவர் யாரையோ மைண்ட்ல வச்சிருக்காரு போல இருக்குது. வேணா அவங்க வேணா நம்பலாம். மத்தவங்கலாம் நம்ப வாய்ப்பில்ல ராஜா. அந்த குறும்படம் வரட்டும் ராஜா. இன்னும் நீ அதிகமா பண்ணு" அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா, முத்துவ அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. ஒருத்தன் ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறான்னா, அவ்ளோ ஆக்ரோஷமா பொங்கி அப்படி வைக்கிறேன்னா, நீ யாருன்னு நாங்க பார்ப்போம்ல. அப்படி பார்க்கும்போது டோட்டலா நீ காலி இல்ல. அந்த குறும்படத்துல சம்மந்தப்பட்ட அந்த 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேருக்குமே பேச தகுதியே இல்ல. நியாயம் பேச தகுதியே கிடையாது. அருண் ஆவட்டும், விஷால் ஆவட்டும், தர்ஷிகா, அன்ஷிதா, இவங்க ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா. இவங்கலாம் எப்படி பேச முடியும்? கூடவே ராயானாவும் சேர்த்துக்கலாம் நம்ம. 7வதா, லாஸ்ட்டா. இவனுங்களுக்கெல்லாம் நியாயம் பேச தகுதியே கிடையாது. முத்துக்குமரன் சொல்லிப்பாரு மஞ்சரி கிட்ட பேசும்போது. 9 பேருடைய ப்ரொவிஷன 5 பேர் திருடி சாப்பிடுறாங்கன்னா, அவங்களுக்கு உள்ள குத்த வேணாவா? அப்படின்னு. இவனுங்களுக்கு குத்தாது. ஆனா இவனுங்க எப்படி போர்ட்ரே பண்றானுங்க பாருங்க. விஷயம் என்னங்க சிம்பிள்ங்க. மஞ்சரி வந்து டாஸ்க் குடுக்குறாங்க. முத்துக்குமரனுக்கு. பண்ணவே முடியாத ஒரு டாஸ்க்க குடுக்குறாங்க. 5 எக்சர்சைஸ் ஒரு எக்சர்சைஸும் 90 கவுண்ட். எப்படி பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. குடுத்துட்டு இந்த பக்கம் சௌந்தர்யா கிட்ட ஒரு ரவுண்ட் முடிச்சதும் நிப்பாட்டுரு அப்படின்ட்டாங்க. இங்க குடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து ஃபேவரைட்டிசம் பார்த்து குடுக்கப்படல. மஞ்சரி வந்து ஒரு சேஃப்டிக்காக அத ஃப்ரெண்ட்ஷிப் அப்டின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு வந்து முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோனே என்ன சொன்னாங்க? முத்து வந்து ட்ரிகர் பண்ணிட்டான் சார். முத்து எங்கள நக்கல் பண்ணான் சார். அதனால நான் ட்ரிகர் ஆயிட்டு குடுத்தேன் சார்ன்னாங்க. அதுக்கப்புறம் நான் 5 குடுத்தேன். 5 குடுத்துட்டு உன்னோட நிப்பாட்டிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன்.
அப்படின்னாங்க. அதான் 3 செட்டு குடுத்துட்டு, ஒரு ரவுண்டோட நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அத நான் சௌந்தர்யா கிட்ட சொல்ட்டேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆவல. திரும்ப திரும்ப பிரச்சனை வளர்ந்துட்டே இருக்கு. இவங்கள போட்டு அடிக்கிறாங்கன்னும் போது, வேற வழி இல்லாம, "முத்து, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட விளையாடினேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க. இவ்வளவுதான் நடந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேவரிட்டிசம் அப்படின்னா, எல்லாருக்கும் கஷ்டமான டாஸ்க்க குடுத்துட்டு, இவருக்கு சிம்பிளான டாஸ்க்க குடுத்திருந்தா, அத நம்ம சொல்லலாம், கழுவி ஊத்தலாம். இங்க உல்டா நடந்தது. யாருக்கும் அந்த டாஸ்க்க குடுக்கல, கஷ்டமான டாஸ்க்க. இவருக்கு தான் குடுத்தாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணணும்னா அவங்க வரட்டும்னு அடம் பிடிச்சு பண்ணிட்டு இருந்தாப்டி. இது தப்பு இப்படி குடுக்குறது அப்படின்னு. எப்ப அவங்க உடைஞ்சு அழ ஆரம்பிச்சாங்களோ, சரி ஓகே பஞ்சாயத்த கலை அப்படின்ட்டாரு. இந்த கேள்விய தீபக் அன்னைக்கே கேட்டாரு. "என்ன முத்து, நீ வந்து மஞ்சரி பக்கம் நிக்கிறியா?" அப்படின்னும்போது, இப்போ அருண், மஞ்சரி பிரச்சனை இல்ல. அப்ப சொன்னாரு, "நான் அன்னைக்கு அன்னைக்கு அழும்போது நீ பஞ்சாயத்த கலைச்சிட்டியாடா காலையில?" அப்படின்னும்போது, அவர் சொன்னாரு, "நான் ஏன் கலைச்சேன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் டாஸ்க் விளையாடிட்டு இருக்கிறோம். அப்ப ஜாக்லின் அழும்போது நம்மலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மலாம் வந்துட்டோம். அதே போல தான் இதுவும். ஒரு பிரச்சனை முடியாதுன்னு இழுக்குது அப்படின்னும் போது, அந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாரி விட்டு போனோம் அவ்வளோதான். அப்ப அந்த கண்டஸ்டன்ட் அழும்போது, நம்ம வந்து ஓகே, இதில முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணோம்ல. அதே போல இந்த கண்டஸ்டன்ட் அழும்போது, ஏன் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறீங்க? ஓகே நான் முடிச்சிடலான்னு சொன்னேன். மற்றபடி கேமுக்குள்ள எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு. தீபக் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு. ஆனா அருண் கன்வின்ஸ் ஆக மாட்டாரு. ஏன்னா அருண் பண்ணது தப்புன்னு முத்துக்குமரன் சொல்ட்டார்ல. முத்துக்குமரன் அங்க அதாவது இங்க மஞ்சரி பேசிட்டு இருக்காங்க சீரியஸா. இவர் ஒரு கவுண்டர போடுறாரு அருண். அது அவங்களுக்கு கேட்டுடுச்சு. கேட்ட உடனே திஸ் இஸ் நாட் ஃபன்னி அப்படின்னாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு. முத்து இதான் சொன்னாரு. ஒருத்தர் சீரியஸா பேசும்போது நீ மார்க் பண்ணது தப்பு அப்படின்னா, நான் மார்க் பண்ணலையே அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு சாரி கேட்ட? சாரி கேட்டேன்னா நீ தப்பு பண்ணதா தானே கேட்ட அப்படின்னா, நான் தப்பு பண்ணலனாலும் சாரி கேட்பேன். ஆனா முத்துக்குமரன் தான் கேட்க மாட்டான் அப்படின்னு சம்மந்தம் இல்லாம உருட்டிட்டு இருந்தா அப்படி இந்த மொக்க குழந்தை. தப்பு பண்ணாம எதுக்குடா சாரி கேட்கணும்? தப்பு பண்ணாதானே கேட்கணும். இவனுங்க பண்ண தப்புக்கு எல்லார் கால்ல ஊந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த திருட்டு கடை பிரியாணிக்கு இருக்கு. அது மட்டும் வரணும். அப்ப டப்பா டான்ஸ் ஆடிடும். தலைவனுது. இவரது மட்டும் இல்ல. அந்த ஒட்டுமொத்த குழு இருக்காங்கல்ல, திருட்டு குழு. அந்த திருட்டு குழுவுடைய எல்லாருடைய டப்பாவும் டான்ஸ் ஆடும். இவங்க நியாயத்தை பத்தி பேசவே முடியாது. ஸோ இந்த விஷயத்துல முத்துக்குமரன் சொன்னது வந்து என்னன்னா, நீ மார்க் பண்ணியிருக்கிற. அவங்க உன்னை போல மார்க் பண்ணி காட்டினாங்க. கேப்டனா இருந்து அதை பண்ணக்கூடாது. தப்பு அப்படின்னாரு. இவங்க மஞ்சரிக்கு 3 பேட்ஜ் வந்ததுல 3 பேட்ஜை புடுங்கினா கேப்டன்சி போயிடும் அப்படின்னு. அதுல முதல் பேட்சை புடுங்கினது முத்து தானே. சொன்னது இந்த காரணம் தானே. அப்படி இருக்கும்போது எங்க வந்து டப்பா அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுல? அவங்க அந்த வார்த்தையே சொல்லல அப்படின்னு சொன்னா முத்து பண்ணது தப்பு. வார்த்தையெல்லாம் சொன்னாங்க அவங்க. அங்கதான் வந்து முடிச்சாங்க. ஃப்ரெண்டுங்கன்னு தான் முடிச்சாங்க. ஆனா ஃப்ரெண்டுங்கிறதுக்காக டாஸ்க் கொடுத்தாங்களான்னா இல்ல. ஃப்ரெண்டுங்கிறதுக்காக டாஸ்க் கொடுத்தா அது வந்து சிம்பிள் டாஸ்கா கொடுத்துருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமா கொடுத்துருக்கணும். அப்படியெல்லாம் இங்க கொடுக்கல. ஸோ ஃபேவரிட்டிசம் அப்படிங்கிறது அங்க இல்ல. ஃபேவரிட்டிசம், குரூப்பிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. இந்த டப்பா டப்பா டப்பான்னு ஆடுறாருல, இந்த டப்பா கிட்ட தான் இருக்குது. ஒரு கேப்டனா இவனுடைய கேப்டன்சில தாங்க இந்த திருட்டு நடக்குது. ஒரு எந்த கேப்டனாவது போய் உட்கார்ந்து கூட சேர்ந்து சாப்பிடுவாங்களா? விஷால் தான் தலைமை குழு. அதுல தலைவர். ஆனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அந்த போய் டப்பா அடிப்பார்ல. விஷால் என்ன பண்ணாலும் கரெக்ட் இல்ல. அந்த சாப்பாடை சாப்பிட்டு சொர்க்கமா இருக்கான். சொர்க்கம் மாதிரி இருக்கு. திருட்டு சாப்பாடு சாப்பிட்டு. அதனால பட்டினியா இருக்காங்களா ஒரு 2 பேரு. அது என்னன்னு சொல்றது? அது எவ்வளோ பெரிய தப்பு அது. அதை விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஆனா பண்ணல. பண்ண மாட்டாரு. இதை விடவா ஃபேவரிட்டிசம் இருக்க போது, குரூப்பிசம் இருக்க போது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து யாரோ ஒருத்தன் வந்து பார்த்து முத்து வந்து நடிக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்களாம். இதுல இவருக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்குள்ள அருணை வச்சு எல்லாம் டப்பா டப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீன் போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க சிரிப்பா இருந்தது. இன்னொரு விஷயம் சாச்சனா பத்தி பேசினது. சாச்சனா வந்து அவங்க அழுதுட்டு பெண்கள்லாம் போயிட்டு அவங்கள ஆறுதல் சொல்ல போனா எனக்கு முத்தண்ணா வேணும் முத்தண்ணா அப்படின்னு கத்துனாங்க. எல்லாரும் முத்துவை கூப்பிட்டு நீயே ஆறுதல் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு பாருங்கள் பாருங்கள் அவன் ரொம்ப நல்லவனா நடிக்கிறான். பிரச்சனை ஜெஃப்ரிக்கும் சாச்சனாக்கும் தானே. இவன் யாரு நடுவில் போயிட்டு சொல்றதுக்கு அப்படின்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது கோமாளி ஓரமா பையா அப்படின்னு தான். கோமாளி கூட வேணாம். அதெல்லாம் பழைய பேர் நிறைய பேருக்கு வைக்க வேண்டியிருக்கு. அது பேர் கூட டப்பா தான் கரெக்டாக இருக்கும். யோ டப்பா ஓரமா போயா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஸோ அந்த பொங்கி இருக்கிறாரு. இந்த பொங்கலுக்கு வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னா அந்த குறும்படம் போடணும். இந்த வாரம் குறும்படம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் எத்தனை முறை அவனுங்க தப்பு பண்ணோம், எத்தனை முறை தப்பு பண்ணா கேட்பாங்க. விஜேஎஸ் கிட்ட நம்ம தான் கேட்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே விஷால் பார்த்தீங்கன்னா அந்த முறை அப்போ வந்து சௌந்தர்யா பற்றி ஒரு 2 இடத்துல தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணான்.
ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 3வது இடத்துலயும் பண்ணா அப்பயும் கேட்குற ஐடியா கிடையாது. உள்ள போன ஆடியன்ஸ் வந்து அவங்க மைக் வாங்கி இந்த மாதிரி விஷால் பேசிட்டு இருக்கான், தப்பா பேசிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அதை கேட்டாரு. அதையும் கேட்கணுமேன்னு கேட்டாரு. இதையும் அதே போல ஒரு வாரமா நம்ம கத்திக்கிட்டே இருந்து குறும்படம் போடல போடல போடலன்னு கத்தி அதை எல்லாரும் பேசி ட்விட்டர்ல ஏற்கனவே நிறைய டேக் பண்ணிட்டாங்க. திரும்பவும் டேக் பண்ணி அந்த குறும்படத்தை போட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸா யாராவது உள்ள போயிட்டு அவங்க மைக்கை வாங்கி கேட்டாதான் போடுவீங்களா விஜய் சேதுபதி சார்? இதுதான் சார் சுவாரஸ்யம். சுவாரஸ்யத்தை எல்லாம் நீங்க கெடுத்து விட்டு சுவாரஸ்யமா பண்ணுங்கன்னா எப்படி சார் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அந்த குறும்படம் வந்துச்சுன்னா இந்த டப்பா உட்பட மொத்த டப்பாக்களும் அங்க இருக்கிற இந்த டப்பாவோட கேங்ல இருக்கிற எல்லா டப்பாக்களும் காலி ஆயிடுவாங்க. அது எப்ப வரும்? வர வரையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.